இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகையில் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டேன். பையனை கூப்பிட்டா பையன் வரலன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் நான் அப்பா பாப்பா மட்டும் கிளம்பிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போயிருந்தோம். போன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விநாயகர் இருந்தார். முதல்ல விநாயகருக்கு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு 3 தோப்புக்காரணம் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டோக்கன் ஒன்று இருக்கும். அங்கேயே மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி நாங்கள் ரெகுலராக அர்ச்சனை பண்ணுறதால நம்பர் கார்டு கொடுத்துருவாங்க. அங்கே ஒரு அர்ச்சனை பையை வாங்கிட்டு லைனில் போய் நின்னா லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெளியில் அர்ச்சனை தேங்காய் உடைப்பாங்க, உள்ளே கிடையாது தேங்காய் உடைக்கிறது. தேங்காவை வெளியில் உடைச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போனால் அர்ச்சனை நம்ம குடும்பத்து பேரில் எல்லோரும் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க. லைனில் இருக்கும்போது பாப்பாவை கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அவளும் சமத்தான் வந்துட்டு இருந்தா. காலையில் தூக்க கலக்கம் அவளுக்கு கலையவே இல்லை. ஸோ அதனால் சைலண்ட்டாக சுற்றி பார்த்துட்டு இருந்தா. வேல் இருந்தது, வேல்வான் நமஸ்காரம். அந்த வேலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. அங்கே ஏதோ வேண்டுதல் போல் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. கோவிலை சுற்றி வரும்போது நாயன்மார்கள் வச்சுருந்தாங்க. நாயன்மார்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுற்றி வரும்போது பிரதோஷ சிவன் இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நந்திதேவரோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அரச மரத்து அம்மன். இவங்களை சுற்றி நாகக்கன்னிகள் இருந்தாங்க. நாகக்கன்னிகளோட நடுவில் ஒரு நாகம்மா இருந்தாங்க. அவ்வளோ தத்ரூபமாக இருந்தாங்க, பார்க்கவே அட்ராக்ஷனாக இருந்தது. நின்று ஒரு 5 மினிட்ஸாவது அவங்கள நின்று வணங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் வந்தோம். அங்கேயே சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிரிஞ்சு ஒரு 9 மணிக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போனது 7:30க்கு போயிருந்தோம். கோவில் சுற்றிட்டு இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கே 9 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே புளி சாதம் இல்லை, இது கொடுத்துருந்தாங்க சக்கரை பொங்கல், வெண்பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி ரொம்ப நல்லா இருந்தது. பிரிஞ்சி அதையும் நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டேன். பையனுக்கும் அப்படியே ஒரு தட்டில் வாங்கிட்டு வந்துருந்தோம், பக்கத்தில் தானே. ஸோ அதனால் பையனுக்கு வாங்கியிருந்தேன். பாப்பா ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் போனோடனே விநாயகர் பக்கத்தில் நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு ஐயப்பன் இருந்தாங்க, பாலமுருகர் இருந்தார். பாலமுருகன் கிட்ட பார்த்திங்கன்னா முட்டி போட்டு வணங்கி அவரை கோவில் அந்த இதை மட்டும் சுற்றி வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.